தினமும் சாம்பார் சட்னி சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போனா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்புறம் அடிக்கடிக்கு செய்வீங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லா வகை டிஃபனுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் உங்களை அடிக்கடிக்கு செய்ய சொல்லி கேட்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துங்க. 2 நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. கருகக்கூடாது. நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தோடனே 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் காரம் நல்லா இருக்கும். இப்போ நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சீவிட்டு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்லா சீவிட்டு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சீவிட்டு சேர்க்க சொல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாசனையும் நல்லா கம்மன்னு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ 2 தக்காளியும் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி வந்து குழைய தேவையில்ல, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டுட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்கறதுனால நல்லா திக்காயிடும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்புலாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம முடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்காக வந்திருக்குன்னு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்குங்க. தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, பூரிக்கெலாம் ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுகளை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.